வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். இலங்கையில் அரசியல் சூழல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் சிறுபான்மை இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ஜுனா ராமநாதன் தனது உயிர் பாதுகாப்பு குறித்து வெளிப்படையாக அச்சம் வெளியிட்டிருப்பது பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. அவர் கூறிய கருத்துக்கள் அரசாங்கத்தின் சட்டம், பாதுகாப்பு மற்றும் ஜனநாயக உறுதிப்பாடுகள் மீதான தீவிர கேள்விகளை எழுப்புகின்றன. இப்போது ஐரோப்பாவில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவிக்கையில், இலங்கை அரசாங்கம் ஒரு சிறுபான்மை இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கூட குறைந்த பாதுகாப்பு ஏதும் வழங்குவதற்கு மறுத்திருக்கிறது. எனது உயிருக்கு ஆபத்து இருப்பது உறுதியாக தெரிந்திருந்தும் எனக்கு தேவையான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்கின்றார். இது வெறும் அரசியல் குற்றச்சாட்டாக அல்லாது சிறுபான்மை பிரதிநிதிகளுக்கான அரசாங்க அணுகுமுறையில் நிலவும் பாகுபாட்டின் ஒரு வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது. அர்ஜுனா எம்பி மேலும் தெரிவித்த போது, மீண்டும் இலங்கைக்கு வருவது ஒரு தற்கொலைக்கு ஒப்பான விடயம் என்று தெரிந்திருந்தும் நான் மீண்டும் வருவேன் என்று தனக்கு இலங்கையில் ஏற்படக்கூடிய ஆபத்து பற்றியும் எச்சரித்தார். இந்த கூற்று தாயக மண்ணில் ஒரு மக்கள் பிரதிநிதி தன்னை பாதுகாப்பற்றவனாக உணர்வது எவ்வளவு ஆபத்தான சூழலை உருவாக்குகிறது என்பதற்கான பிரதிபலிப்பாகும். அரசியல் கருத்து வேறுபாட்டினால் உயிர் அச்சம் நிலவுவது ஜனநாயக நாட்டில் சகிப்புத்தன்மை குறைந்து வருவதனை வெளிப்படுத்துகின்றது. தமது நிலைமையினை தெளிவாக குறிப்பிட்ட அவர், அரசாங்கம் என்னை கொலை செய்தால் நான் ஒரு போதை வஸ்து கடத்தல்காரன் என்று சொல்ல அரசாங்கத்திடம் எந்த ஆதாரங்களும் இல்லை. ஆனால் நான் இறந்த பின்பு பாதுகாப்பு அமைச்சர் நாளை நாடாளுமன்றத்தில் வந்து காயம் ஏற்படுத்தாத பெப்பர் ஸ்ப்ரே வைத்திருந்த தீவிரவாதி என்று சொல்லக்கூடும். இலங்கையில் என்னை பாதுகாப்பதற்காக உயிராபத்தை ஏற்படுத்தாத பெப்பர் ஸ்ப்ரே வைத்திருப்பதற்கு கூட நாடாளுமன்றம் மறுத்திருக்கின்றது. இலங்கை அரசாங்கத்தின் மிகப்பெரிய தலைவலி நான் என்பதை இப்போது உணர்கின்றேன். எனக்கு ஏதாவது நடந்தால் அதற்கு பொறுப்பானது ஜேவிபி அரசாங்கம்தான். இது ஒரு தற்கொலை முயற்சி என்று தெரிந்திருந்தும் தற்கொலைக்கு பயப்படாத இனத்திலிருந்து வந்தவன் என்ற அடிப்படையில் எனக்கு இவை கால் தூசுக்கு சமம் என்று கூறுகின்றார். இந்த கூற்றின் மூலம் எதிரி யார் என்று அர்ஜுனா அடையாளம் காட்டியுள்ளார். இது ஒரு தைரியத்தின் வெளிப்பாடாக மட்டுமல்ல, சிறுபான்மை இன மக்கள் கடந்த காலத்தில் எதிர்கொண்ட தியாகங்களின் தொடர்ச்சியாகவும் கருதப்படுகின்றது. அந்த உணர்வை அவர் தனது அரசியல் போராட்டத்தின் அடித்தளமாக எடுத்து காட்டுகின்றார். இலங்கையின் இளம் அரசியல்வாதிகளில் ஒருவராகவும் புதிய தலைமுறை அரசியல் சிந்தனையை முன்னிறுத்துபவராகவும் விளங்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் ஐரோப்பிய நாடுகளுக்கான தனது உத்தியோகபூர்வ விஜயத்தின் ஒரு பகுதியாக நோர்வே நாட்டிற்கு அண்மையில் பயணம் மேற்கொண்டார். இந்த விஜயத்தின் போது அவர் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளுடனும் இலங்கைய புலம்பெயர் சமூகத்தினருடனும் பல முக்கியமான சந்திப்புகளை மேற்கொண்டார். அர்ஜுனா ராமநாதன் தனது விஜயத்தின் போது நோர்வேயின் சில அரசியல் தலைவர்களையும் சமூக செயற்பாட்டாளர்களையும் சந்தித்து இலங்கையின் தற்போதைய அரசியல் சூழ்நிலை, அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் நிலவும் சமூக பொருளாதார பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடினார். அதேவேளை இலங்கையின் இளைய தலைமுறையினரை அரசியலில் ஈடுபடுத்துதல், சமூக சமரசத்தை வலுப்படுத்துதல் மற்றும் பொருளாதார நிலைத்தன்மையை மேம்படுத்துதல் ஆகிய விடயங்களும் முக்கியமாக விவாதிக்கப்பட்டன. அர்ஜுனா ராமநாதன் குறிப்பிடுகையில், இலங்கை எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து வெளிநாடுகளில் வாழும் நமது சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு தெளிவான புரிதல் வழங்கப்பட வேண்டும். நாம் உருவாக்கும் அரசியல் மற்றும் வெளிநாட்டு இளைஞர்களின் ஒத்துழைப்பின்றி சாத்தியமில்லை. அது அவரது விஜயத்தின் முக்கியமான நிகழ்வாக நோர்வேயில் வசிக்கும் இலங்கை புலம்பெயர் சமூகத்துடன் நடைபெற்ற பொதுமக்கள் சந்திப்பில் அமைந்தது. பல்வேறு தொழில்நுட்ப நிபுணர்கள், மாணவர்கள் மற்றும் சமூக தலைவர்கள் பங்கேற்ற இந்த சந்திப்பில் அர்ஜுனா ராமநாதன் தனது அரசியல் நோக்கம், சமூக மாற்ற கண்ணோட்டம் மற்றும் எதிர்கால இலக்குகள் குறித்து விரிவாக பேசினார். அதோடு புலம்பெயர் சமூகத்தினரிடமிருந்து நேரடியாக எழுப்பப்பட்ட அரசியல், பொருளாதார மற்றும் கல்வி தொடர்பான கேள்விகளுக்கும் அவர் திறந்த மனதுடன் பதிலளித்தார். அவர் மேலும் கூறிய போது, நாட்டின் முன்னேற்றம் அரசியல்வாதிகளால் மட்டுமல்ல, வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்களின் பங்களிப்பாலும் முடியும். வெளிநாட்டு சமூகத்தினர் தமது அனுபவங்களையும் திறன்களையும் தாய்நாட்டிற்காக பயன்படுத்த வேண்டும். அர்ஜுனா ராமநாதனின் இந்த விஜயம் இலங்கை மற்றும் நோர்வே நாடுகளுக்கு இடையிலான சமூக மற்றும் கலாச்சார உறவுகளை பலப்படுத்தும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி உள்ளது. குறிப்பாக நோர்வேயில் வாழும் இலங்கை வம்சாவளியினர் வடக்கின் மறுசீரமைப்பு முயற்சிகள், இளைஞர் தொழில் முனைவு ஊக்குவிப்பு மற்றும் கல்வி பரிமாற்ற திட்டங்களில் பங்காற்றும் வகையிலே அவரை அணுகியுள்ளனர். இந்த விஜயம் அர்ஜுனா ராமநாதனின் சர்வதேச அரசியல் இணைப்புகளை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஒரு முக்கிய அத்தியாயமாக கருதப்படுகிறது. இலங்கை அரசியலில் வெளிநாட்டு அனுபவங்களை இணைக்கும் முயற்சியில் அவர் காட்டும் ஆர்வம் எதிர்கால அரசியல் முன்னேற்றங்களுக்கு புதிய பாதையாக அமையக்கூடும். நோர்வே விஜயத்தின் மூலம் அர்ஜுனா ராமநாதன் வெளிநாட்டில் உள்ள இலங்கை சமூகத்தினுடன் ஆழமான நெருக்கத்தை ஏற்படுத்தி உள்ளார். அரசியல் உரையாடலையும் சமூக பொறுப்பையும் இணைத்தும் அவரது இந்த முயற்சி இலங்கையின் எதிர்கால இளைஞர் தலைமுறைகளுக்கு ஒரு ஊக்கமூட்டும் எடுத்துக்காட்டு என்று பார்க்கப்படுகின்றது.
இலங்கை அரசியலில் இளம் தலைமுறையை குறிக்கும் சில நபர்கள் கடந்த சில ஆண்டுகளில் வெளிநாட்டு தமிழர்களுடனான உறவை மீண்டும் நிலைநிறுத்த முயற்சித்து வருகின்றனர். அதில் குறிப்பிடத்தக்கவராக விளங்குபவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன். அவர் மேற்கொண்ட சமீபத்திய நோர்வே விஜயம் வெறும் மரியாதை சந்திப்பு அல்ல, மாறாக புலம்பெயர் தமிழர்களுக்கும் தாயக அரசியலுக்கும் இடையில் உருவாகியுள்ள வெற்றிடத்தை நிரப்பும் நோக்கத்துடன் முன்னெடுக்கப்பட்ட அரசியல் முயற்சியாக கருதப்படுகின்றது. அர்ஜுனா ராமநாதன் தனது நோர்வே விஜயத்தின் முக்கிய நோக்கம் குறித்து வெளிப்படையாக கூறியுள்ளார். தமிழ் இளைஞர்களுக்கு எதிர்காலத்தில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா என்பதை ஆராய்வதற்காகவே இந்த சந்திப்பு அமைந்திருக்கின்றது. இந்த கருத்து புலம்பெயர் சமூகத்தின் அரசியல் பங்களிப்பு குறித்த புதிய சிந்தனையை குறிக்கின்றது. கடந்த 2 தசாப்தங்களாக புலம்பெயர் தமிழர்கள் இலங்கை அரசியல் விவாதங்களில் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் அர்ஜுனா அதனை மீண்டும் மையப்படுத்த முயற்சிக்கின்றார். இது அரசியல் மட்டுமல்லாது சமூக சேர்க்கையின் அடிப்படையில் இருந்து ஒரு புதுப்பித்தல் முயற்சியாக கொள்ளலாம். அதேவேளை நோர்வேயில் இடம்பெற்ற அரசியல் ரீதியான சில முக்கியமான சந்திப்புகள் குறித்து அவர் தகவல்களை வெளிப்படுத்தவில்லை. அந்த நாட்டு சட்டங்களுக்கும் சில உத்தியோகபூர்வ வேண்டுகோளுக்கும் காரணமாக அந்த சந்திப்புகளை தற்போது வெளியிட முடியாது. அதற்காகவே புகைப்படங்களோ அல்லது விவரங்களையோ வெளியிடப்படவில்லை என்று அர்ஜுனா விளக்கம் அளித்தார். இதன் மூலம் அவர் மேற்கொண்ட சந்திப்புகள் சாதாரண சமூக நிகழ்வுகளாக அல்லாது அரசியல் பரிணாமங்களுடன் கூடிய ஒரு உத்தியோகபூர்வ ஆலோசனைகள் என்பதை குறிக்கின்றது. நோர்வேயின் சட்டம் வெளிநாட்டு அரசியல் நடவடிக்கைகளின் வெளிப்படைத்தன்மையை வலியுறுத்துவதால் அவர் எடுத்த இந்த அணுகுமுறை ஒரு நுணுக்கமான தந்திரமாக கருதலாம். புலம்பெயர் தமிழர்களாகிய நீங்கள் ஒரு வெற்றிடத்துக்குள் இருக்கின்றீர்கள், நானும் ஒரு வெற்றிடத்துக்குள் இருக்கின்றேன். இந்த வெற்றிடத்தை நிரப்பும் ஒரு தலைமையினை கண்டுபிடிக்கும் வரை அந்த இடத்தை நான் பாதுகாக்கின்றேன் என்றார் அர்ஜுனா. இது ஒரு ஆழமான அரசியல் உரையாடல் சிந்தனையாகும். கடந்த காலத்தில் இருந்த தமிழ் தலைமை சிதைவுகளுக்கு பின்னர் தாயகத்திலும் புலம்பெயர் சமூகங்களிலும் அதிகார வெற்றிடம் நிலவுகின்றது. அர்ஜுனா இதை உணர்ந்து தன்னை அந்த வெற்றிடத்தின் பாதுகாவலராக விளக்குகின்றார். இதனால் அவர் வரும் அரசியல் பிரதிநிதியாக இல்லாமல் தமிழ் சமூகத்தின் தலைமை குறைபாட்டை நிரப்பும் இடைத்தரகர் என்ற பங்கையும் ஏற்றுக்கொள்கின்றார். இது அவருடைய பாரம்பரிய அரசியல் கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு புதிய அரசியல் சிந்தனையாளர் என்ற அடையாளத்திற்குள் கொண்டு வருகிறது. புலம்பெயர் தமிழர்கள் கடந்த காலத்தில் தாயக அரசியலுடன் உறவு வைத்திருந்தது பெரும்பாலும் உணர்ச்சி வசப்பட்ட தேசிய அடையாளத்தின் அடிப்படையிலேயே. ஆனால் சமீப காலங்களில் இளைஞர்கள் சமூக மேம்பாடு, கல்வி மற்றும் தாயகத்தின் பொருளாதார முன்னேற்றம் போன்ற நடைமுறைகள் விவாதங்களுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். அர்ஜுனா இதனை உணர்ந்து அரசியல் உரையாடலை தேசிய உணர்விலிருந்து சமூக வலிமை நோக்க மாற்ற முயற்சிக்கின்றார். இது புலம்பெயர் தமிழரின் அரசியல் பார்வைக்கு ஒரு புதிய திசை அமையக்கூடும். அர்ஜுனா தனது பயணம் நோர்வேயில் முடிவடையாது என்று தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக டென்மார்க், ஜெர்மனி மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளுக்கும் நீளமன்றம் அறிவித்துள்ளார். அங்கு புலம்பெயர் தமிழ் சமூகங்களுடனான நேரடி சந்திப்புகளும் கலந்துரையாடல்களும் நடைபெறவுள்ளதாகவும் கூறினார். இவை அனைத்தும் பெருகும் புலம்பெயர் தமிழ் சமூகங்கள் வாழும் நாடுகளாகும். இந்த பயணம் வெளிநாட்டில் வாழும் தமிழர்களுடன் நெருக்கமான தொடர்பை உருவாக்கி அவர்களின் அரசியல் மற்றும் சமூக தேவைகளை புரிந்து கொள்ளும் புதிய கட்டத்திற்கான தொடக்கம் என்று கூறலாம். இந்த நாடுகளுக்கு இடையிலான பயணங்கள் ஒரே நோக்கத்துடன் நடைபெறும் ஒரு புலம்பெயர் தமிழர் அரசியல் ஆய்வு சுற்றுப்பயணமாக மாறுகின்றன. இதன் மூலம் அவர் புலம்பெயர் சமூகங்களின் கருத்துக்களை ஒருங்கிணைத்து ஒரு ஒருங்கிணைந்த தமிழர் அரசியல் இணைப்பை உருவாக்க முயற்சி செய்கின்றார். அர்ஜுனாவின் நோர்வே விஜயம் உடனடி அரசியல் விளைவுகளை ஏற்படுத்தாது எனினும் அதன் சித்தாந்தம் மிக பெரிது. இதை புலம்பெயர் சமூகங்களுடனான தாயக அரசியல் உறவை மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடிய முயற்சியாக கருதப்படுகிறது. இந்த விஜயம் புலம்பெயர் இளைஞர்களின் அரசியல் ஈடுபாட்டை ஊக்குவிக்க, தமிழ் சமூகத்தின் புதிய தலைமையை அடையாளம் காண, தாயக அரசியலில் புலம்பெயர் பார்வையை இணைக்க என்பவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. அர்ஜுனா ராமநாதனின் நோர்வே விஜயம் வெறும் வெளிநாட்டு பயணம் அல்ல, அது ஒரு தலைமையின் தேடலும் ஒரு அரசியல் உறவின் மீள் நிர்மாணமும் ஆகும். வெற்றிடம் என்பது அவரது உவமை இன்றைய தமிழ் அரசியலின் மைய பிரச்சனையை மிக நுட்பமாக வெளிப்படுத்துகின்றது. அந்த வெற்றிடத்தை நிரப்ப அவர் எடுத்துள்ள இந்த அரசியல் முயற்சி புலம்பெயர் தமிழர் அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் முன் சுடராக வரலாற்றில் பதிவு செய்யப்படும் வாய்ப்பு உள்ளது. அர்ஜுனா ராமநாதனின் இந்த நோர்வே விஜயம் புலம்பெயர் தமிழர்கள் எதிர்பார்த்திருக்கும் புதிய தலைமையின் தேடல் என்ற ஒரு கருத்துக்கு ஒரு உயிரூட்டலாக மாறியுள்ளது. தாயகத்துக்கும் புலம்பெயர் உலகத்திற்கும் இடையிலான அரசியல் இணைப்பை மீண்டும் புதுப்பிக்கும் முயற்சி என்று இந்த விஜயம் வரலாற்றில் முக்கியத்துவம் பெறக்கூடும்.